ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனா ஆல் பட்டனா மறக்காம கையோடு அழுத்திக்கிட்டு நமது ராசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க. அவர்கள் எல்லாருமே ஒருவேளை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்க பெறுவீங்க நண்பர்களே. எனவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. எனவே விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இன்னைக்கு தான் இருக்கணுங்க. இன்னைக்கு தான் அதற்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக அமைதுங்க. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 குடையவன் இன்றைய தினம் 4ஆம் இடத்துல இருக்கிறது நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்துள்ளது நண்பர்களே. மேலும் வரையான தேவதி 12ஆம் இடத்துல சனி பகவான் வலுவாக இருக்கிறார். இது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் சேமிப்பில் ஆர்வம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் சேவிங்ஸ்ல கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும் நண்பர்களே. புகழ்மிக்க விஐபிகள், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய இன்றைய தினம் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. எனவே பெரிய பெரிய மனிதர்களை மீட் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் புகழ்மிக்க மனிதர்களை சந்திக்கக்கூடிய மன திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்வேன் நண்பர்களே. எனவே மனவீழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் மிகப்பெரிய விஐபிகளை சந்திக்கிறதுனால உங்களுக்கும் அதன் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போ பணம் வரும்போது நீங்கள் அதை சேமிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியம். அது அவசியமான செலவு, இது அனாவசிய செலவு என்று செலவுகளை வகைப்பிரித்து நீங்கள் இன்றைய தினம் செலவு செய்து பணத்தை மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே. பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சி இன்றைய தினம் காத்திருக்கீங்க. எனவே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால அதன் மூலம் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்தலாம். சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது ஈடேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களோட குடும்பத்திலிருந்து யாராவது திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சிகளை ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். உடனடியாக அது கைகூடும் நண்பர்களே. உடனே உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதிய புதிய கான்ட்ராக்ட்ல வியாபாரிகள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக அமைந்துள்ளது. நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றங்கள் அதன் மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்க நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லற வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த பாண்டிங் இன்னைக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. மேலும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவலும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க. நல்ல நல்ல நிகழ்வுகள் உங்களை அன்பு நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக இன்றைய தினம் ஒரு கலவையாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பணத்தை நீங்கள் நிறைய பெற முடியும். ஆனால் அதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைத்து நீங்கள் அதை பெற முடியும் நண்பர்களே. இதை உழைப்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் தயக்கமே காட்டாதீங்க. உங்களுக்கு நிறைய பண வரவுகள் அதன் மூலமாக இருக்கிறது நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப ஷாப்பிங்ல கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. எதிர்பாராத வகையில் உங்கள் மனக்குறந்து காதலருடன் சில ரொமான்டிக் எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் ஜாலியாக உங்களது காதலருடன் நீண்ட தூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக முடிவுவிடும். எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள். அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது.
உங்களது தாய் வழி உறவினர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. பழமையான சிந்தனைகள், பழைய ஐடியாக்கள் மூலமாக உங்கள் மனசுல குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நண்பர்கள். கல்வியில இதுவரைக்கும் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு இப்போ ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அமைந்துள்ளது. எனவே வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்பொழுது பணிபுரியும் இடங்களில் அலுவலக பணியில் உங்களுக்கு என்ன திருப்தியான சூழல் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல வாய்ப்புகள் திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. என்னென்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. பதவி உயர்வு பற்றிய நல்ல ஒரு செய்திகள், நற்செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக காணப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அது நீண்ட தூரம் பயணமாக கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அதிக பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு குதூகலமாக இன்றைய தினம் அமையும். ஒரு வரம் வாய்ந்த இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் பெரிய பெரிய விஐபிகளை, சில அறிவுள்ள மனிதர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களது பல பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு, நல்ல முடிவுக்கு வரும் நண்பர்களே. எனவே அந்த மாதிரியான நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று மெரூன் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4, 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் உறவினர்கள் மத்தியில் அனுசரித்து போகணுங்க. அதிலும் குறிப்பாக உங்களது தாய் வழி உறவினர்கள், மாமா, தாய் வழி சொந்தங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. திட்டமிட்ட பிளான் படி உங்கள் காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணி சக்ஸஸாக மாற்றிக்க முடியும். சந்தோஷமான ஒரு நாளுங்க. அனுசரித்து போங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உண்டுங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல மனம் விரும்பியபடி நல்ல ஜாப் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க. எனவே வேலை தேடும் இளைஞர்கள் இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணிட வேண்டாம். நண்பர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாள். அதுக்காக முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கூட ஆர்வம் பெருகும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் இருக்குங்க. ஆஃபீஸ்லேயும் திருப்தியான சூழல் ஏற்படும். நல்ல செய்திகள், பதவி உயர்வு குறித்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. மன திருப்தியான ஒரு நாள் சொல்லலாம். இந்த தினம் பழமையான சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். ஓல்டு ஐடியாஸ் மூலமாக குழப்பங்கள் தான் மிஞ்சும். எனவே குழப்பங்களை தவிர்க்க ஓல்டு ஐடியாஸை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக விட்டு விடுங்கள். உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.